வானாதி வானங்களுக்கு மேலாய் பரமசிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுடைய உன்னதமான சிறந்த திருநாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியாருடைய தெய்வ இரக்கத்தினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த நாட்களெல்லாம் தேவன் நம்மை கிருபையாய் காத்தார். ஒரு புதிய நாளை தந்தார். காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆராதிப்பதற்கு கூடி வருவதற்கு தேவன் இரக்கம் பாராட்டினார். அவருடைய சமூகம் நம் மத்தியில் இருக்கிறது. நாம் பாடி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். நாம் தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருப்போம். கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறான். கர்த்தர் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிறதான எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற அன்பான தகப்பன்மார்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், வாலிப தம்பி தங்கைகள், சபையார்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய இரக்கமுள்ள கரம் உடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கட்டும். கடந்த நாட்களெல்லாம் காத்தீரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள். தொடர்ந்து எங்களை நடத்தும் இந்த ஆராதனை ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்த போகிற கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த காலை நேரத்தில் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்குத்தான் என்று சொல்லி உற்சாகமாய் பாடி என்னுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். பிதாவாகிய தேவன் மகிமைப்படுவாராக. இயேசுவானவர் மகிமைப்படுவாராக. பரிசுத்த ஆவியாகிய தேவன் மகிமைப்படுவாராக. திருத்துவ தேவன் மகிமைப்படுவாராக. ஆராதனை தேவன் ஆசீர்வதிப்பீராக. நன்றி ஆண்டவரே. இந்த மகிமையுடைய பிள்ளைகளை நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். இந்த பிரச்சனை நிரப்பிக்கொண்டே இருக்கட்டும். ஒவ்வொரு உற்சாகமாய் பாடி ஆராதிக்க ஒவ்வொருக்கு கிருபைகளை தாரும். அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தி. எபினேசர் எபினேசர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே. எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஈரே எல்லாம்
அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமென் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தர் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் இயேசு அப்பா உங்களுக்கு தான் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் உன்னை அதிசயம் காண செய்வேன் நீ அற்புதம் கண்டிடுவாய் பழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே பழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே இடங்களெல்லாம் இன்றே மறைந்திடுமே உன்னை அதிசயம்
தம்பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளின் தம்பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் தவித்த அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். ஆமென் ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. பாவத்தில் இருந்த உன்னை இயேசு பரிசுத்தமாக்கினாரே. தாழ்மையில் கிடந்த உன்னை தாழ்மையில் கிடந்த உன்னை தயவாய் தோற்றினாரே. தயவாய் தோற்றினாரே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. இயேசுவின் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தார், நீ யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தார், விசுவாசம் உனக்கிருந்தார், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். அந்த எரிகோவை தகர்த்திடலாம். ஆமென் ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் படித்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, நீரே பாதம் படித்திடுவோம். கருணையை நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கருணையை நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். அல்லேலூயா. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேரா ஒளியில் ஒளியில் வாசம் செய்பவரே, வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரா ஒளியில் ஒளியில் வாசம் செய்பவரே. கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கழுவிய நிறுத்தினீரே, சத்திய தேவன் நீரே. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். அல்லேலூயா. கனமகிமை செலுத்திய நாம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.
நல்லவரே சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளவை கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளவை கலங்காதே. ஹalleluya. ஆமென். பலப்படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். தகப்பனே, ஆராதனை ஆசீர்வதியும். சமூகத்தில் கூடி வந்திருக்கிற ஜனங்களை பலப்படுத்தும். Hallelujah. ஆமென், ஆமென். Hallelujah. Hallelujah. ஆமென். Hallelujah. Hallelujah. ஹalleluya. ஹalleluya. சேர்ந்து இணைந்து ஆராதனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவரோடு நீர் பேசும் கிருபையுள்ள வார்த்தைகளை தாரும், பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும், ஆசீர்வதியும். எப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் வல்லமையை வெளிப்படுத்தி மகிமையை வெளிப்படுத்தி நீ நடப்பிக்க போகிற கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்பதற்காக நன்றி சொல்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை நாளிலும் அவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவ உறவில் வாழ்ந்து நாம் ஜெபிக்கிற போது அதனால் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் தேவ உறவில் வாழ்ந்து ஜெபிக்கிறவுடைய அடையாளங்களை குறித்தும் கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். இந்த நாளிலே நாம் எதை தியானிக்க போகிறோம்? அமர்ந்திருத்தல், தனித்திருத்தல், காத்திருத்தல் என்ற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த உறவில் வாழ்ந்து தேவ உறவில் வாழ்ந்து தேவனுக்கு அருகில் நெருங்கி வந்து தேவ சித்தம், தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்து அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றி வாழுகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை நாம் பெற வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும்? அமர்ந்திருக்க வேண்டும். ரெண்டாவது என்ன பண்ண வேண்டும்? தேவனோடு நாம் தனித்திருக்க வேண்டும். மூன்றாவது அவருடைய காரியத்திற்காக நம்முடைய காரியத்தை அறிந்து கொள்வதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. இந்த பழக்கத்தை நாம் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். அமர்ந்திருப்பது, தனித்திருப்பது, காத்திருப்பது. இந்த பழக்கம் எப்போது மட்டுமல்ல, இது நம்ம பழக்கமாய் மட்டுமல்ல, இது வழக்கமாகி நாம் கொண்டிருப்போமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை அடையலாம், ஒரு உயர்வை, ஒரு சிறந்த ஒரு உன்னதமான ஆவிக்குரிய வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. சங்கீதம் 105:4 பாருங்கள். சங்கீதம் 105:4. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமென். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சமூகத்தை என்ன செய்யுங்கள்? நித்தமும், தினமும் அவருடைய சமூகத்தில் வருகிற ஒரு பழக்கம் உண்டாக வேண்டும். ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னார், யாத்திரை 34:2, நீ விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நாம் நித்தமும் அவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். தினமும் காலையில் எழுந்து அவருடைய முகத்திற்கு முன்பாக நிற்கிற அந்த உன்னதமான பழக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும்.
சங்கீதம் 42:1 மற்றும் 2 வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 42:1 மற்றும் 2 வசனங்கள். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல எஸ் தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன்? நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நான் நிற்பேன்? தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடுகிற ஒரு அனுபவம் மட்டுமல்லாமல் எப்பொழுது அவருடைய சன்னதியில் அவருடைய சமூகத்தில் வந்து நான் நிற்பேன், அந்த ஒரு ஏக்கமும் அந்த விருப்பமும் தாகமும் தேவ பிள்ளைகளிடத்தில் வெளிப்பட வேண்டும். ஒரு கட்டாயத்தின் பேரில் ஜெபிப்பது அல்ல, ஏதோ கடமைக்காக செய்வதல்ல, இஷ்டப்பட்டு தேவனுடைய சமூகத்திற்கு நாம் வர வேண்டும். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை, மேன்மைகளை பரத்திருந்து நிச்சயமாகவே கொண்டு வரும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 5:3, நான் விடியற் காலத்தில் ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, காலையிலே என் சத்தத்தை கேளுங்க, நான் ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். பாருங்க, ஒரு வாஞ்சை, ஒரு தாகம். ஏனென்றால் தாகம் உள்ளவன் மேல் தான் கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார் என்று ஏசாயா 44:3 நாம் வாசிக்கிறோம். ஆகவே தேவ ஜனங்கள் தேவ உறவில் வாழ்ந்து தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்து தேவ நோக்கத்திற்காக வாழ வேண்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து, ஆமென், நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களிலே வேலை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஒரு சமீபத்தில் ஒரு தம்பியை நான் சந்திக்க கடந்து போயிருந்தேன். அவன் ஆலயத்துக்கு வருவதை நிறுத்தி கொண்டான். அவனை பார்த்து கேட்டேன், தம்பி, உன்னை ஆலயத்தில் பார்த்து பல நாட்கள் ஆயிற்று என்று சொல்லி. உடனே அவன் சொன்னான், சூரியன் உதைப்பதும் எனக்கு தெரியவில்லை, சூரியன் மறைவதும் எனக்கு தெரியவில்லை, எனக்கு என் கண்முன்னே முழுவதும் லேப்டாப் தான் தெரிகிறது. ஆகவே எனக்கு வேலை அதிகமாகிவிட்டது, வேதம் வாசிக்க முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, ஆராதிக்க முடியவில்லை, என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வேறு வேலைக்கு நான் முயற்சி பண்ணுகிறேன், வேறு வேலை கிடைக்கும் என்றால் அதை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கலாம் என்று வேறு வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று கண்ணீரோடு அவன் தன் காரியத்தை பகிர்ந்து கொண்டான். என கண்பான கர்த்தருடைய பிள்ளையே, இப்பொழுது எல்லா காலங்களை காட்டிலும் வேலைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது, வேலை பளு அதிகமாகி கொண்டிருக்கிறது, வேலை நேரங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது, பண தேவைகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது, மனிதனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஜனங்களுக்குள்ளே அதிகமாகி கொண்டே இருக்கிறது, அலைபேசியோடு இருக்கிற தொடர்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. என்னதான் நாம் தவிர்க்க நினைத்தாலும், அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்தாலும், நம்முடைய சொந்தங்கள், உறவுகள் எல்லாருமே நம்மை கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே தொலைபேசியில் பேசுகிற நேரம் அதிகமாகிறது, வேலை நேரங்கள் அதிகமாகிறது, வேலை பளு அதிகமாகிறது. இது நிமித்தம் தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த நேரங்கள் குறைந்து கொண்டே போகிறது. இதை அநேகர் அறிந்து கொள்வதே இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலகட்டத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய உறவை உடைப்பதற்கு சத்துரு பல விதங்களில் போராடி கொண்டிருக்கிற ஒரு காலம். ஜெப அறையை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு உங்களை எப்படியாகிலும் வெளியே தள்ளிவிடுவதற்கு சத்துரு பலவிதமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே என்ன நடக்கிறது? தேவ சமூகத்தில் போவதற்கு நேரம் இல்லை. எல்லாருமே பிஸியாகத்தான் இருக்கிறாங்க. எல்லாரும் செல்போனோட தான் அலைகிறாங்க. நடந்து கொண்டிருக்கிற போதும் அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதும் அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள், படுத்து கொண்டிருக்கும் போதும் அவர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படி எப்போதுமே அந்த தொலைபேசியோடு ஒரு இணைப்பில் தான் இருக்கிறார்களே தவிர ஆண்டோடைய இணைப்பில் அநேகர் இல்லை. தொலைபேசி இணைப்பில் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் ஆண்டோடைய இணைப்பில் இல்லை. வேதத்தில் அவர்கள் ஆர்வமாக இல்லை, வேதத்தை வாசிக்கிற ஒரு விருப்பமும் தாகமும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கடந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளவு நாள் ஜெபித்தீர்கள், எவ்வளவு நாள் தேவ சமூகத்தில் வந்தீர்கள் என்று கேள்விகளை கேட்டால் பதில் இல்லை. ஏன்? தங்களை அறியாமலேயே தங்கள் தடுமாறி கொண்டிருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேவ உறவு பலவீனம் அடைகிறது, தேவ ஐக்கியம் பலவீனம் அடைகிறது, ஜெப நேரங்கள் பலவீனம் அடைகிறது, வேத வசனங்கள் தியானிப்பது பலவீனம் அடைகிறது. அதை அவர்கள் கண்டு கொள்வதே இல்லை. வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது, பண தேவைகள் சந்திக்கப்படுகிறது, எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவு பலவீனம் அடைந்து பழுதடைந்து இன்றைக்கு சோர்ந்து போன நிலைமையில் காணப்படுகிறோமே. ஆகவே நாம் இதில் மிகவும் கவனமாக இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் தருவாராக. ஆகவே தேவ சமூகத்திற்கு நாம் வருவதை நாம் முக்கியத்துவப்படுத்த வேண்டும், நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். அதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. அப்போ முதலாவது தேவ சமூகத்தில் வந்து அமருகிற ஒரு பழக்கம். சங்கீதம் 37:7 பாருங்கள். சங்கீதம் 37:7, 37ஆம் சங்கீதம் 7வது வசனம்.
கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரி சுத்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. அப்போ முதலில் என்ன, தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருந்து, ஆமென், நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ சமூகத்தில் வந்து நாம் அமர்ந்திருந்தால் தான் நாம் கர்த்தரை நாம் அறிய முடியும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்கென்று நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். ஆமென். அப்போதான் நாம் தேவ சத்தத்தை நாம் கேட்க முடியும், தேவ சித்தத்தை நாம் அறிய முடியும், தேவனால் வழிநடத்த முடியும், தேவனால் பாதுகாக்க முடியும், தேவனால் பராமரிக்க முடியும், தேவ ஆளுகைக்குள் நாம் வாழ முடியும். எப்போது அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்க வேண்டும். நெகேமியா அந்த தகவலை கேட்டவுடன் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்னாளை பாருங்கள், அவள் தேவ சமூகத்தில் வந்து அதிக நேரம் அவள் விண்ணப்பம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், அமர்ந்திருக்கிற ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அமர்ந்திருக்கிற ஒரு பழக்கம், தேவ சமூகத்தில் சற்று நேரம் அமர்ந்திருக்கிற ஒரு பழக்கம், அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்ள வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தரிடமிருந்து நமக்கு கொண்டு வரும். அது மட்டுமல்ல, அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்ல, அடுத்தது தனித்திருக்க வேண்டும். தனித்திருக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். தேவனோடு தனித்திருக்கிற அனுபவம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திற்கு நேராய் வருகிற பொழுது இயேசு பிதாவோடு தனித்திருப்பதற்கு அவர் மலையின் மேல் போனார் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய். இங்க பாருங்க, தனித்திருக்கும்படி ஒரு மலையின் மேல் போனார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உறவை புதுப்பிக்க வேண்டுமானால், இந்த உறவில் நாம் உறுதிப்பட வேண்டுமானால், இந்த உறவில் நாம் வளர வேண்டுமானால், தேவனை அறிய வேண்டுமானால், தேவ சித்தத்தை அறிய வேண்டுமானால், தேவனுடைய இருதயத்தில் இருப்பதை நாம் புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நடக்க வேண்டுமானால், நாம் தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் தனித்திருக்க வேண்டும். இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சற்று தனியாக போய் தேவனோடு கூட தனித்திருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போதுதான் நாம் தேவ உறவிலே நாம் வாழ்ந்து முன்னேற முடியும். ஏனென்றால் உலகத்தில் பலவிதமான சத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. சண்டையின் சத்தங்கள் உண்டு, கலவரத்தின் சத்தங்கள் உண்டு, மரணத்தின் சத்தங்கள் உண்டு, பலவிதமான பாவத்தின் சத்தங்கள் உண்டு. இவைகளெல்லாம் நம்ம தவிர்த்து சற்று தள்ளி போய் தேவனோடு தனித்து இருப்பதற்கு சில நாட்களை, சில மணி நேரங்களை நாம் ஒதுக்கினால்தான் இந்த தேவ உறவை நாம் காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் தர வேண்டும். அந்த கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. இயேசுவை பாருங்கள், மார்க் 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். எல்லோரும் சேர்ந்து தான் படுத்திருக்க வேண்டும். ஆனால் இயேசு சீசர் மத்தியில் படுத்திருந்தால் எழுந்து தனித்து போய் ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போகிறார். அங்கு போய் பிதாவோடு கூட அவர் சம்பாஷிக்கிறார். பிதாவோடு உறவை புதுப்பிக்கிறதை பார்க்கிறோம். அந்த நாளில் தனக்கு வேண்டிய கிருபைகளை, தனக்கு வேண்டிய தேவ வல்லமைகளை பெற்றுக்கொள்ளும்படி அவர் பிதாவோடு தனித்திருக்கிற அந்த உன்னத அனுபவத்தை குறித்து வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே தனித்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். முதல்ல அமர்ந்திருக்கிற ஒரு அனுபவம், இரண்டாவது தனித்திருக்கிற ஒரு அனுபவங்கள் வேண்டும். ஆமென். கர்த்தர் அந்த கிருபைகளை நமக்கு தர வேண்டும். சங்கீதம் 46:10 பாருங்கள். சங்கீதம் 46 சங்கீதம் 10வது வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவ உறவில் நாம் வாழுகிற போது அவருடைய சமூகத்தில் வந்து நாம் அமர்ந்திருக்க வேண்டும். நாம் தனித்திருக்கும் போதுதான் தேவனை அறிகிற அறிவில் நாம் வளர முடியும். தேவனை அறிகிற அறிவினால் தான் நாம் இன்னும் மேன்மை அடைய முடியும். அவர் யார் என்றும், அவர் எப்படிப்பட்டவர் என்றும், என்ன செய்ய விரும்புகிறார் என்பதையெல்லாம் நாம் தெளிவாய், திட்டமாய், சரியாய் புரிந்து கொள்வதற்கு அமர்ந்திருப்பது மட்டுமில்லாமல் தேவனோடு தனித்திருக்கிற அந்த கிருபையை தேவன் நமக்கு தர வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு அன்பான ஒரு சகோதரன் உண்டு. நல்ல பொறுப்பில் இருந்தார். ஒரு மேனேஜர் கேடரில் கர்த்தர் அவரை அமர்த்தி இருந்தார். கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருப்பார். அடிக்கடி தேவன் அவரோடு கூட பேசுகிறது நிமித்தம் ஒரு 21 நாட்கள் தனித்திருக்கும்படி அவர் விடுப்பெடுத்து கொண்டு மலைப்பகுதியில் போய் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருப்பார்.
அந்த ஜெபம் முடித்த பின்பு என்னை பார்த்து சொல்லுவார், ஆண்டவர் இப்படியெல்லாம் என்னோடு கூட பேசினார், தேசத்தின் இந்த காரியங்கள் நடக்கப் போகிறது, கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி அங்கே நடக்கிற காரியத்தை எனக்கு சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொள்வார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நாமும் ஊழியத்தில் பிஸி என்று ஓடிக்கொண்டிருக்காமல் சில நாட்களை, சில மணி நேரங்களை தேவனோடு தனித்திருக்க, தேவ சத்தம் கேட்க, தேவ சித்தத்தை அறிய நாம் அமர்ந்திருக்க வேண்டும். தேவனோடு நாம் தனித்திருப்பது அது உன்னதமான அனுபவம். அது மட்டுமல்ல, அடுத்து காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 135 பாருங்கள். சங்கீதம் 135 பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம், அவருடைய சித்தத்தை அறிவதற்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கு நேரம் இல்லை. ஆகவே நாம் தேவ சமூகத்திற்கு போனாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஜெபிக்க முடிகிறதை தவிர, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற வரைக்கும், தேவன் நம்மோடு கூட பேசுகிற வரைக்கும், அவருடைய பிரசனம் இறங்கி வருகிற வரைக்கும் காத்திருப்பதற்கு அநேகருக்கு பொறுமை இல்லை, அதற்கான நேரமும் இல்லை. என்ன காரியத்தை சம்பவிக்கும் தெரியுமா? தேவ உறவை விட்டு நம்மை பிரித்து விடும். தேவ உறவை அது சிதைத்து விடும். நாம் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது என்ன சொல்லுகிறது? ஏசாயா 40:31 பாருங்கள். நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்தால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அந்த புது பலன் பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவ சமூகத்தில் வந்து நாம் அமர்ந்திருப்பதும் தனித்திருப்பதும் காத்திருப்பதும் எதை கொண்டு வரும்? உன்னத பலனை கொண்டு வரும். பரலோக பலனை நமக்கு கொண்டு வரும். ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு பலனை கொண்டு வரும். சோர்வுகள் மாறும், கலக்கங்கள் மாறும், தடுமாற்றங்கள் மாறும். அந்த உன்னத பலனை நமக்கு தேவன் தருவார். அவங்க ஓடினாலும் இந்த உலகத்தில் ஓடினாலும் ஒரு இளைப்படையாத, நடந்தாலும் சோர்ந்து போகாத அந்த உன்னதமான பலனை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். எலியா ஜெபிக்கிறார் பாருங்கள். ஆகாபுக்கு ரதத்திற்கு முன்பு ஓடும் அந்த பலனை கர்த்தர் எலியாவுக்கு கொடுத்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்திற்கு முன்பாக ஓட நமக்கு பலனையும் தைரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவது தேவ சமூகம். ஆகவே நாம் அமர்ந்திருப்பதும், நாம் தனித்திருப்பதும், நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 25:3 பாருங்கள். சங்கீதம் 25:3 பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 25:3. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்து வெட்கப்படுத்த மாட்டார்கள். அவர்களோ அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தலைகுனிந்து போகாதபடி இருக்க வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் வந்து நாம் நிற்க வேண்டும். அந்த பழக்கத்தை நாம் வழக்கமாக்கி கொள்ள வேண்டும். முகத்திற்கு முன்பாக நிற்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நமக்கு கிருபையாய் நம்மை காத்துக்கொள்வார். சங்கீதம் 25:5 வாசிக்கிற போது, சங்கீதம் 25:5 பாருங்கள். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். அல்லேலூயா. நாள் முழுவதும் நான் காத்திருக்கிறேன். ஆமென். நாள் முழுவதும் நம்ம காத்திருந்தோம். அவர் சத்தியத்திலே நடத்துவார். ரெண்டாவது, நம்மை போதிப்பார், நமக்கு போதிப்பார். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு வருகிற போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ சகல சத்தியத்துக்குள்ளும் நாம் நடத்தப்பட வேண்டும். ஆமென். சத்தியம் தள்ளுபடி ஆகிற காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். சத்தியத்தை குறித்து யாரும் கவலைப்படுவதில்லை. ஆசீர்வாத செய்திகளை கேட்கவே ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே அவன் சத்தியத்தில் நிலைத்திருந்து தேவனால் போதிக்கப்பட, தேவனால் வழிநடத்தப்பட நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சொல்கிற காரியம் என்ன? தேவ சித்தத்தை அறியவே முடியவில்லை. என் பிள்ளைக்கு இந்த திருமணத்தை செய்யலாமா, செய்ய வேண்டாமா? தேவ சித்தத்தை அறிய முடியவில்லை. வீடை கட்டலாமா வேண்டாமா? சித்தத்தை அறிய முடியவில்லை. ஏனென்றால் நிதானிக்க முடியவில்லை. தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் காரணம் அப்படின்னா, தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தனித்திருந்து காத்திருந்து தேவ சத்தம் வெளிப்படுகிற வரைக்கும் அவருடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருப்பதற்கு, நேரத்தை கொடுப்பதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. தேவ சித்தத்தை அறிய விருப்பம், ஆனால் தேவ சித்தத்தை அறிவதற்கு நேரத்தை கிரயம் கொடுப்பதற்கு யாருக்கும் விருப்பம் இல்லை. காணிக்கை கொடுப்பதற்கு அநேகர் ஆயத்தம், தசோபாகம் கொடுப்பதற்கு அநேகர் ஆயத்தம், எல்லாவற்றுக்கும் ஆயத்தம். ஆனால் தேவ சித்தத்தை அறிவதற்கு
தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு, நேரத்தை கொடுப்பதற்கு அநேகர் ஆயத்தமாக இல்லை. ஆகவே தான் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. எபேசியர் 5:17 வேதம் சொல்லுகிற தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சித்தம் செய்வது எனக்கு நல்ல போஜனம் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. ஆகவே இப்படி அமர்ந்திருந்தால் நாம் தேவனால் போதிக்கப்படலாம், தேவ சித்தத்தை நாம் அறியலாம். அது மட்டுமல்ல, அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், எப்பொழுதும் உங்களோட கூட இருக்கும்படி பரிசுத்தாவியாகிய தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருவார் என்று இயேசு இருக்கிற போது வாக்குத்தத்தம் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு சீஷர்கள் 10 நாட்கள் காத்திருந்தார்கள். அப்போது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அவர்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு காத்திருந்தார்கள், ஒருமனப்பட்டவர்களாய் தரித்திருந்தார்கள். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. உங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். வேத வசனங்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் தான். ஆகவே நாம் நினைப்பூட்டி ஜெபிக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் நின்று காத்திருந்து தனித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு கொடுக்கிற நேரங்கள் குறைந்து விட்டது. அநேகர் அதிகாலையில் எழும்பி ஜெபித்தார்கள், அந்த பழக்கம் குறைந்து விட்டது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கலந்து கொள்வது அவர்களுக்கு இன்றைக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. ஏதோ கடமைக்காக தேவ சமூகத்துக்கு வருகிறதைத்தான் நம்மால் உணர முடிகிறது. அப்படி இல்லாமல் தேவனோடு அமர்ந்திருக்கவும், தேவனோடு தனித்திருக்கவும், தேவனுக்காக காத்திருப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற போது இந்த தேவ உறவுகள் புதுப்பிக்கப்படுவதற்கு மட்டுமில்லாமல் தேவ உறவில் உறுதியாய் நிலைத்திருப்பதற்கு ஆண்டவர் வேண்டிய கிருபைகளை நமக்கு அளவில்லாமல் தந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ அமர்ந்திருந்தால் நாம் தேவனை அறியலாம். அமர்ந்திருந்தால் நாம் தேவனை அறியலாம். அது மட்டுமல்ல, அப்படி அமர்ந்திருந்தால் தேவனுடைய வழி நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அமர்ந்திருந்தால் தான் தேவனை அறிய முடியும். அமர்ந்திருந்தால் தான் தேவனுடைய வழி நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எரேமியா 42:2 பாருங்கள். எரேமியா 42 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாங்கள் நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு நீர் எங்கள் விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து மீதியாயிருக்கிற இந்த சகல ஜாதிகளாகிய எங்களுக்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. நடக்க வேண்டிய வழியையும் செய்ய வேண்டிய காரியத்தையும் எங்களுக்கு தெரியப்படுத்தும் என்று கேட்கிறார்கள். அப்போ நம்ம செய்ய வேண்டிய காரியம் இருக்கு, நம்ம நடக்க வேண்டிய வழி இருக்குது, நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. அது எப்படி செய்கிறது, அது எந்த நேரத்தில் செய்கிறது என்பதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு வேண்டும். நம்ம எந்த வழியில் நடக்கணும் நமக்கு தெரியாது. நம்ம அறிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தனித்திருந்து காத்திருந்து தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிற போது ஆண்டவர் போக வேண்டிய வழியையும் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். உண்மைது கண்ணை வைத்தவருக்கு ஆலோசனை சொல்லி நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். எப்போ காட்டுவார்? அப்படி சமூகத்தில் போகிற போது. ஆகவே அதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளாதிருங்கள். தேவனுக்கு கொடுத்த நேரத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளாதிருங்கள். தேவ சமூகத்தை அலட்சியம் பண்ணாதிருங்கள். தேவ சமூகத்தை புறக்கணியாதிருங்கள். தேவ சத்தத்தை கேட்பதை விரும்புங்கள். தேவ சித்தத்தை செய்வதை விரும்புங்கள். அப்பொழுதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடையும். ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், அபிஷேகம் பெற்றோம், சபையில் சேர்க்கப்பட்டோம், நல்லது. ஆனால் அதை அப்படிப்பட்ட உன்னத அனுபவத்துக்குள் நாம் கடந்து வர வேண்டும். காலத்தை பார்த்தால் போதலாக இருக்க வேண்டிய உங்களுக்கு பாலான ஆகாரத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி ஆதங்கப்படுகிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அநேகர் வளரவில்லை, அநேகர் முன்னேறவில்லை, தேவ சத்தம் கேட்கவில்லை, தேவ சித்தத்தை அறிய முடியவில்லை, தேவ உறவு பழுதாய் கிடக்கிறது, தேவ அன்பு இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் தேவனுக்கு கொடுத்த நேரம், தேவனோடு இருக்க வேண்டிய நேரம், தனித்திருக்கிற நேரத்தை நீங்கள் கொடுக்காமல் வேலை வேலை தொழில் என்று ஓடிக்கொண்டே இருப்போமானால் தேவ உறவு நிச்சயமாய் பாதிக்கப்படும். நாம் தேவனை விட்டு வெளியே வந்து விடுவோம், தேவ உறவை விட்டு வெளியே வந்து விடுவோம், தேவ சித்தத்தை விட்டு வெளியே வந்து விடுவோம், தேவ பாதுகாப்பை விட்டு வெளியே வந்து விடுவோம், தேவனுடைய பராமரிப்பை விட்டு வெளியே வந்து விடுவோம், நம்மை அறியாமலே வெளியே வந்து விடுவோம். அதற்கு பின்பு பாதிப்புகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பல வியாதிகளும் பலவிதமான தடுமாற்றங்கள் வந்த பின்பு ஐயோ என்று முறையிடுவதில் எந்த பலனும் இல்லை. அதற்கு முன்பதாகவே தேவனுடைய ஆளுகையில், தேவனுடைய பராமரிப்பில், தேவனுடைய பாதுகாப்பில் இருப்பதற்கு நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அமர்ந்திருந்தால் தேவனை அறியலாம், அமர்ந்திருந்தால் வழி நடத்துதலை நாம் அறியலாம். அடுத்து அர்ப்பணித்தால் ஆசீர்வாதத்தை நாம் பெறலாம். நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கிற போது ஆசீர்வாதத்தை பெறலாம். வேதத்தை தியானித்தால் அனலை பெறலாம். வேதத்தை தியானித்தால் தான் அனலை பெற முடியும். வாசியுங்கள், சங்கீதம் 39:3 பாருங்கள். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது,
அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். ஆமென். எப்ப அப்ப அனல் எப்போ வரும்? அனல் அக்கினியாய் மாறும், அக்கினி கொழுந்து விட்டு எரியும். அவர் நம்மோடு கூட பேசின பொழுது நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? எம்மா ஒரு சீசர்கள் சொன்னாங்க. அப்போ வேதத்தை தியானிக்கணும். வேதம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம என்ன பண்ணணும்? 39:3 நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வேதம் எங்க அழகா சொல்லுது வந்துட்டு, வேதத்தை தியானிக்கையில் அக்கினி மூண்டது. ஆமென். வேதத்தை படிப்பது வேறு, வேதத்தை தியானிப்பது வேறு, வேதத்தை ஆராய்ச்சி செய்வது வேறு. அப்போ தியானிக்கும் போது அனல் இருக்கும். ஆமென். ஏன் அனல் இல்லாமல் இருக்கிறோம்? ஏன் மங்கி போய் எரிகிறோம்? ஏன் புகைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த வேதத்தை வாசித்து தியானிக்கிற பழக்கம் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன வேணும்? நேரம் வேணும். இன்னைக்கு எல்லாருக்கும் பணத்தை கொடுக்கறது கூட ஆயத்தம், ஆனால் நேரத்தை கொடுக்கறதுக்கு யாருக்கும் ஆயத்தமாக இல்லை. அப்போது வேதத்தை தியானித்தால் அனலாக இருக்கலாம். ஆமென். ஊக்கமாய் ஜெபித்தால் விடுதலை பெறலாம். தேவ சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபித்தால் நம்ம விடுதலை பெறலாம். ஆதி திருச்சபை ஊக்கமாய் ஜெபித்தது. ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் உள்ளது. இயேசு ஊக்கமாய் ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஊக்கமாய் ஜெபித்தால் என்ன பண்ண செய்யலாம்? விடுதலை பெறலாம். அமர்ந்திருந்தால் தேவனை அறியலாம். அமர்ந்திருந்தால் வழிநடத்துதலை அறியலாம், தேவ சித்தத்தை அறியலாம். அர்ப்பணித்தால் ஆசீர்வாதத்தை பெறலாம். வேதத்தை தியானித்தால் அனலை பெறலாம். ஊக்கமாய் ஜெபித்தால் விடுதலை பெறலாம், வார்த்தைகளை பெறலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 119:81 பாருங்கள். சங்கீதம் 119:81. உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்திற்கு காத்திருக்கிறேன். ஆமென். இப்ப காத்திருக்கணும். அப்போ வசனத்துக்கு வசனம் வெளிப்படுறதுக்கு என்ன பண்ணணும்? காத்திருக்கிறேன். அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அதற்கு நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆராதித்தால் உயர்வை பெறலாம். தானியேல் 6:22, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அப்போ ஆராதித்தால் உயர்வை பெறலாம். ஆமென். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். அப்போ பண்ணாங்க. அப்போ ஆராதிக்கணும். அப்போ அமர்ந்திருந்தால் தானே ஆராதிக்க முடியும். அமர்ந்திருக்காம எப்படி ஆராதிக்கிறது? இப்போ நேரம் கொடுத்தா தானே ஆராதிக்க முடியும். அப்போது அமர்ந்திருந்தால் தேவனை அறியலாம், வழி நடத்துதலை பெறலாம். வசனத்தை தியானித்தால் அனலை பெறலாம், அக்கினியை பெறலாம், வசனத்தை பெறலாம். வாக்குத்தத்தம் நிறைவேறுவதை நாம் காணலாம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, நல்ல பங்கை பெற வேண்டுமானால் நாம் தேவ சமூகத்திற்கு வர வேண்டும். லூக்கா 10:42 பாருங்கள். தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஆமென். நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்து ஊழியம் செய்த நாட்கள். அவர் பெத்தானியாவுக்கு போகிறார். மார்த்தாள், மரியாள், லாசர் குடும்பம் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள் ஏற்றுக்கொள்கிறது. இங்கே 3 பேரை குறித்து நம்ம பார்க்கிற போது, லாசர் ஆண்டவரை நேசிக்கிறவனாக இருந்தான். மரியாள் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறாள். ஆனால் மார்த்தாளோ ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறாள். 3 பேரும் 3 விதமான காரியத்தை செய்கிறாங்க. ஆண்டவரை நேசித்த லாசர், ஆண்டவருக்கு பணிவிடை செய்த மார்த்தாள், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் தான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நேசித்த சகோதரன், பணிவிடை செய்த மார்த்தாள், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த மரியாள். ஆண்டவர் யாரை பாராட்டுகிறார் பாருங்க? அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவளை கர்த்தர் பாராட்டினார். மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நீ பற்பல வேலைகளை செய்து என்ன பண்ற? நீ கலங்குறாய், கலங்கி நீ கவலைப்படுகிறாய் என்று சொல்லி கர்த்தர் மார்த்தாளை பார்த்து சொன்னார். அப்போது நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன? அவருடைய சமூகத்தில் காத்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற உன்னத பழக்கம். கர்த்தர் அவளை பாராட்டினதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நாம் அமர்ந்திருப்பதும் தனித்திருப்பதும் காத்திருப்பதும் அவசியம். அது தேவ உறவை புதுப்பிக்கும், தேவ உறவை உறுதிப்படுத்தும், தேவனுடைய நெருக்கத்தை அதிகப்படுத்தும், தேவ சத்தத்தை கேட்க வைக்கும், தேவனோடு நடக்க வைக்கும், தேவ நோக்கத்துக்காக நம்மை வாழ வைக்கும், சத்துருக்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ளும். அவருடைய பராமரிப்பிலும் பாதுகாப்பிலும் ஆளுகையிலும் இருப்பதற்கு தேவ சமூகத்தில் வந்து தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த அருமையான நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அமர்ந்திருக்கவும் தனித்திருக்கவும் காத்திருப்பதற்கும் வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சின்ன பாடலை பாடி நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்யலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். உன்னததே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.
அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. ஆமென். அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளவே கலங்காதே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஹalleluya, ஹalleluya, அல்லேலூயா. ஹalleluya, ஹalleluya. கண்களை மூடி நேரத்தை தடுமாற பண்ணுகிற ஆவிகள், தேவனுக்கு கொடுத்த நேரத்தை தடுமாற பண்ணுகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், தேவ சமூகத்திற்கு வராதபடி வேலை பளுக்களை அதிகமாக்கி உலகத்தின் காரியங்களை பெரிதாக்கி தேவ உறவை உடைக்க நினைக்கிற சத்ருவின் கண்ணிகளுக்கு கர்த்தர் கிருபையாய் ஜனங்களை விடுவித்து காப்பாராக. கரங்களை உயர்த்தி, பிதாவே, இந்த அருமையான ஆராதனைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வருவதற்கு வாஞ்சையும் தாகத்தையும் அதிகப்படுத்தும். உடைய சத்தம் கேட்கிற விருப்பம் அதிகமாகட்டும். உடைய சித்தம் செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் அதிகமாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொடிய நாட்களுக்கு நாங்கள் தப்பி கடந்து போக எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த கொடிய நாட்களில் நாங்கள் தப்பி கடந்து போக எங்களுக்கு கிருபை தாரும். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன் நிற்பதற்கு பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தீரே. ஆகவே இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பி கடந்து போக பிசாசின் தந்திரங்களுக்கு, கொள்ளை நோய்களுக்கு, கொடிய காரியங்களுக்கு, பாவ காரியங்களுக்கு தப்பி நாங்கள் கடந்து போய் உன்னதமான திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு விழிப்பையும் ஒரு தெளிவையும் தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரத்தை விரயமாக்காதபடி, நேரத்தை வீணாக்காதபடி, இந்த கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்த நேரத்தில் சமூகத்தில் வந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். சபை கூடி வருதலை அலட்சியம் பண்ணுகள் உண்டாண்டவரே, தேவ சத்தத்தை கேட்பதை புறக்கணிக்கிற மக்கள் உண்டாண்டவரே, வேதத்தை தியானிப்பதற்கு விருப்பம் இல்லாத மக்கள் உண்டாண்டவரே, தகப்பனை ஜபங்கள் குறைந்து போய் இன்றைக்கு பலவீனமடைந்த ஜனங்கள் உண்டு. இவளெல்லாம் கர்த்தர் இந்த நேரத்தில் சந்திக்க வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் அவரோடு பேசிக்கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தன்னுடைய தவறுகளை, தன்னுடைய தப்புகளை, தன்னுடைய குறைகளை, தன்னுடைய பலவீனத்தை, தன்னுடைய அறியாமையை, தன்னுடைய தடுமாற்றத்தை அவர்கள் விளங்கிக் கொண்டு தன்னை புதுப்பித்துக் கொள்ள, தன்னை சரிபடுத்திக் கொள்ள, தன்னை ஒழுங்காக்கிக் கொள்ள பிள்ளைகளுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, உமக்கு நன்றி. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. ஆண்டவரே, அமர்ந்திருக்க, தனித்திருக்க, காத்திருக்க கிருபைகளை தாரும். பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா.
ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. தகப்பனே, இந்த காலை வேளையில பிள்ளைகளோடு பேசிக்கொண்டிருந்த நல்ல வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து ஜெப நேரங்கள் அதிகமாக, வேத தியானங்கள் அதிகமாக, உம்மோடு இருக்கிற உறவு இன்னும் பலப்பட, தேவ சித்தத்தை செய்ய, தேவ நோக்கத்தை நிறைவேற்றி வாழ ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பான தேவன் கூட இருந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும். தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதியும். தகப்பனே, திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்றவழி திருமணங்கள் நடக்கட்டும். புத்திர பாக்கியத்தை கட்டளையிடும். விசேஷித்த கிருபையை தந்து நீர் ஆசீர்வதியும். குறைவுகளை நிறைவாக்கும். ஜெப குறிப்பை பதிவிட்டிருக்கிற ஜனங்களுக்கு விண்ணப்பங்களை கேட்டு மகத்துவமான காரியங்களை செய்ய போகிறதுக்காக மக்க நன்றி அப்பா. இம்மட்டும் நடத்தினேன், தொடர்ந்து நடத்தும். திருநாமத்தை மகிமைப்படுத்தும் அப்பா. ஜெப நேரங்கள் விளைவினம் அடைந்து விடாதபடி, தேவ சத்தம் கேட்கும் அந்த வாஞ்சை தாகம் குறைந்து விடாதபடி, வேத தியானங்கள் குறைந்து விடாதபடி, தேவனோடு நிலைத்திருக்க, நிலை கொண்டிருக்க, தேவ உறவு வளர்ந்து பெருக உடைய பிள்ளைகளுக்கு கிருபைகளை தாரும். அன்பின் கருத்து ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்னென்றைக்கும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.